Taste the Daily. திருவண்ணாமலை மாவட்டம் தண்டராம்பட்டு அருகே செப்டம்பர் மாதம் திமுக அரசால் குறிப்பாக பொதுப்பணித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ஏவா வேலு தலைமையிலான அந்த பகுதியிலே அவர்கள் ஒரு 16 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே கட்டப்பட்ட மேம்பாலம் பெஞ்சால் புயல் அந்த மழையினுடைய வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டிருக்கிறது. 3 மாதங்களில் அந்த பாலமானது அடித்து செல்லப்பட்டிருக்கிறது. தற்போது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சருமான புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் நேரில் சென்று அந்த பாலத்தினுடைய அலங்கோலத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். அதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அவருடன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முன்னாள் அமைச்சர்களாக இருக்கக்கூடிய அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, அதே போன்று ராமச்சந்திரன் உள்ளிட்ட அதிமுக நிர்வாகிகள் உடன் இருந்து கொண்டிருக்கிறார்கள். திருவண்ணாமலை மாவட்டத்திலே அதாவது திமுக ஆட்சியில் கட்டப்பட்ட இந்த பாலம் 3 மாதத்தில் அடித்து செல்லப்பட்டிருக்கிறது என்றால் எந்த நிலையில் அதனுடைய கட்டுமானம் இருக்கிறது, அதற்காக பயன்படுத்தப்பட்ட பொருட்கள் எந்த நிலையில் இருக்கிறது என்பதை மக்கள் அதாவது மிகப்பெரிய அளவில் கொந்தளித்து திமுகவுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய ஏவா வேலுவை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதை எல்லாம் நாம் அன்றைய தினம் குறிப்பாக 3ஆம் தேதி பார்த்தோம். இந்த திமுக ஆட்சியினுடைய அலங்கோலத்தில் 16 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே இந்த உயர்மட்ட பாலம் தென்பெண்ணை ஆற்றினுடைய வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு அடித்து செல்லப்பட்டதாக அந்த அடித்து செல்லப்பட்ட நிலையிலே அந்த பகுதியில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். 3 மாதங்களே ஆன நிலையில் தரமில்லாத ஒரு பில்லர்களை அமைத்து அதே போன்று ஆழமாக பில்லர்கள் போடாததாலும் உயர்மட்டமாக அந்த பாலத்தினுடைய அளவுகள் இல்லாததாலும் அந்த பாலம் அடித்து செல்லப்பட்டதாக கூறப்படுகிறது. திருவண்ணாமலை மாவட்டம் தண்டராம்பட்டு அடுத்த அகரம்பள்ளிப்பட்டு கிராமத்தில் தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை சார்பில் நபார்டு வங்கி கடன் உதவி திட்டத்தின் மூலமாக அகரம்பள்ளிப்பட்டு மற்றும் தொண்டமானூர் கிராமங்களில் இணைக்கக்கூடிய வகையிலே தென்பெண்ணை ஆற்றினுடைய குறுக்கே உயர்மட்ட பாலம் கடந்த 3/2/2023 அன்று பணி துவங்கப்பட்டு கடந்த 9/6/2024 அன்று ஈரோடு மாவட்டத்தைச் சேர்ந்த தனியார் நிறுவனத்துக்கு மூலமாக ஒப்பந்தம் வழங்கப்பட்டு குறிப்பாக ஏஎஸ்ஆர் என்கிற கட்டுமான நிறுவனத்திற்கு இந்த ஒப்பந்தம் அளிக்கப்பட்டு 16 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இந்த பாலம் கட்டப்பட்டிருக்கிறது. பணி நடைபெற்று முடிந்த நிலையில் கடந்த 2/9/2024 அன்று சென்னையில் இருந்து இந்த விடியா திமுக ஆட்சியுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் காணொலி வாயிலாக திறந்து வைத்திருக்கிறார். நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ஏவா வேலு அங்கிருந்து ரிப்பன் வெட்டி திறந்து வைத்திருக்கிறார். பெஞ்சால் புயலினுடைய லேசான இந்த தாக்கத்திற்கு வெள்ளத்தின் காரணமாக அந்த தரமில்லாத பாலம் அடித்து சென்றிருக்கிறது. அதே நேரத்தில் சாத்தனூர் அணையில் இருந்து குறிப்பாக 2:40 மணி அளவில் நள்ளிரவில் அந்த 1,68,000 கனஅடி நீர் தண்ணீர் திறக்கப்பட்டதால் இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனைகள் பல்வேறு மாவட்டங்கள் அங்கே வெள்ளம் சூழ்ந்து மக்களுடைய இயல்பு வாழ்க்கையை புரட்டி போட்டிருக்கிறது. பெஞ்சால் புயல் எதிரொலி காரணமாக நவம்பர் 30ஆம் தேதி டிசம்பர் 1ஆம் தேதி ஆகிய தேதிகளில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய செய்யாறு, வந்தவாசி, ஆரணி, சேத்துப்பட்டு, ஜமுனாமத்தூர், கீழ்பெண்ணாத்தூர், தண்டாரம்பட்டு ஆகிய பல்வேறு பகுதிகளில் பலத்த மழை பெய்தது. இந்த மழையினுடைய தாக்கத்தின் காரணமாக நீர்நிலைகளில் தூர் வாராத காரணத்தினால் அதனை குடிமராமத்து பணிகள் மேற்கொள்ளாத காரணத்தினால் அது எல்லாம் குடிமக்கள் வாழக்கூடிய பகுதிகளுக்கு உருண்டோடி மிகப்பெரிய அளவிலே சேதத்தை ஏற்படுத்தியது. திருவண்ணாமலை மாவட்டம், கிருஷ்ணகிரி, தருமபுரி உள்ளிட்ட வட மாவட்டங்களில் கனமழையானது கொட்டி தீர்த்தது. 2ஆம் தேதி அதிகாலை 2:45 மணியில் திருவண்ணாமலை அடுத்த சாத்தனூர் அணையிலிருந்து இந்த 1,68,000 கனஅடி தண்ணீர் திறக்கப்பட்டிருக்கிறது. இதனாலேயே தென்பெண்ணை ஆற்றில் அந்த வெள்ளமானது கடல் போல காட்சியளிக்கக்கூடிய அளவில் பெருக்கெடுத்து ஓடியது. இந்த வெள்ளப்பெருக்கால் தென்பெண்ணை ஆற்றினுடைய கரையோர பகுதிகளாக இருக்கக்கூடிய சதாகுப்பம், அகரம்பள்ளிப்பட்டு, தெண்டி முடியனூர், அதே போன்று குளம மஞ்சனூர் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட கிராமங்கள், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், கடலூர், பாண்டிச்சேரி உள்ளிட்ட பல்வேறு பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளுமே வெள்ளக்காடாக காட்சியளித்திருக்கிறது. தென்பெண்ணை ஆற்றினுடைய கருக்கே கட்டப்பட்ட 16 கோடி ரூபாய் மதிப்பிலான அந்த பாலம் குறிப்பாக உயர்மட்ட பாலம் தரமற்ற முறையில் உறுதித்தன்மை இல்லாமல் கட்டப்பட்டதாக அவசர கதியில் கட்டி முடிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இதனால் அகரம்பள்ளிப்பட்டு கிராமத்திலிருந்து தொண்டமானூர், தூசை நகர், எம்ஜிஆர் நகர், இளையாங்கண்ணி, பெருங்குளத்தூர், ராயண்டபுரம், விஜயப்பனூர் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் வசிக்கக்கூடிய பொதுமக்கள் வாழக்கூடிய பகுதிகளுக்கு 17 கிலோமீட்டர் தூரம், அதே போல கள்ளக்குறிச்சி மாவட்டம் முழுங்குல்துறைப்பட்டு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு செல்லக்கூடிய நிலையிலும் நாராயணங்குப்பம், தானிப்பாடி வழியாக 15 கிலோமீட்டர் தூரம் என வரக்கூடிய நிலையில் இது மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. சாத்தனூர் அணையிலிருந்து 2ஆம் தேதி அதிகாலை 2:45 மணிக்கு திறக்கப்பட்ட இந்த வெள்ள நீரால் தான் மிகப்பெரிய துயரம் ஏற்பட்டிருக்கிறது. அந்த 3 மாதங்களில் கட்டி பொடிக்கப்பட்ட திமுக ஆட்சியினுடைய விஞ்ஞான ரீதியிலாக நடைபெற்றிருக்கக்கூடிய ஊழல் என்று அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட பாலம் மக்களுடைய வரிப்பணத்திலே கட்டப்பட்ட பாலம் 3 மாதங்களில் அடித்து செல்லப்பட்டிருக்கிறது. இதனால் அந்த பகுதி முழுவதுமாக போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. அதனை தற்போது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும்
தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சருமான புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் களத்திற்கு சென்று நேரடியாக அந்த பாலம் எப்படி அடித்து செல்லப்பட்டிருக்கிறது, எப்படியெல்லாம் உறுதித்தன்மை இல்லாமல் அலங்கோல கதியிலே கட்டப்பட்டிருக்கிறது என்பதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் ஏராளமானோர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் வந்து தரமில்லாத முறையில் இந்த பாலம் கட்டியதற்கு காரணமாகவே இந்த வெள்ளத்தில் இது அடித்து செல்லப்பட்டதாக அவர்கள் குமரிக் கொண்டிருக்கிறார்கள். தங்களுடைய கோரிக்கைகளை அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களும் நேரிலே சென்று வலியுறுத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களுக்கு நன்றி ஜெயக்குமார்.